நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறது நம்ம வேளாண் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற தில்ராஜா படத்தோட விமர்சனம். தில்ராஜா பேர்லயே ஒரு பில் இருக்குது. ஆமாங்க, படம் பார்க்க நமக்கும் பில் வேணுமா அப்படின்னு கேட்காதீங்க, துட்டு இருந்தா போதும். ஆமா, கொஞ்சம் நல்லாவே இருக்குது இந்த படம். சில பல குறைகள் எல்லா படத்துலயும் இருக்கிற மாதிரி இருக்குது. படத்தோட இயக்குனர் வெங்கடேஷ். மகாபிரபு அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய படங்கள், பகவதி, விஜய் வச்சு பகவதி, பிரசாந்த் வச்சு சாக்லேட், இப்படி நிறைய படங்களை கொடுத்தவர். அவருடைய இயக்கத்துலதான் இந்த படம் வந்திருக்குது. இந்த படத்துல தில்ராஜாவா விஜய் சத்யா தான் நடிச்சிருக்கிறாரு. இவர் ஏற்கனவே நெல்லு அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிருக்கிறாரு. ஆனாலும் இந்த படத்துல புது ரூபத்துல 6 பேக் எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கிறாரு. கொஞ்சம் ஜெயம் ரவி சாயல்ல இருக்கிறாரு, கொஞ்சம் இல்ல நிறைய இருக்கிறாரு. ஜெயம் ரவி பத்தி அவங்க ஃபேமிலி இஷ்யூ ஓடிட்டு இருக்கப்போ இந்த படம் ஜெயம் ரவி லுக்ல ஒரு ஹீரோ நமக்கு தந்திருக்குன்னு சொல்லலாம். ஆமாங்க, தில்ராஜா. என்ன கதை இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனிங்கே ஹீரோவை ஒரு 10-15 அடியாட்கள் திறந்துட்டு வராங்க. ஆஜான போகவா ஹீரோ ஓடுறாரு, ஒருத்தன் கட்டை விட்டு அடிக்கிறான், கீழே ஊருங்கிறப்போ அவங்க ஒய்ஃபும் குழந்தையும் இன்னொரு சைட்ல இருந்து கார்ல இருந்து பாக்குறாங்க. ஒய்ஃப் தான் ஷெரின், ஒரு குழந்தை இருக்குது. என்னடா அப்படின்னா ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன அவங்க எல்லாம் திறந்துட்டு வராங்க தெரியுமா, என் பேரு தான் காரணம் அப்படின்றாரு. என்ன பேர் காரணமா, என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட பேரு முன்னாடி ரஜினி அப்படிதான் இருந்தது. அது ரஜினி ஒத்துக்கலையா என்னன்னு தெரியல, அந்த பேரை மாத்திதான் தில்ராஜா அப்படின்னு வச்சாங்க. தில்ராஜ்னு வச்சா நம்ம வாரிசு ப்ரொடியூசர் சண்டைக்கு வந்துருவாருன்னா என்ன தெரியல. அவரோட டைலாக் எல்லாம் படத்துல இருக்குது. பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு, சாங் வேணுமா சாங் இருக்குன்னு. அதுவும் இந்த படத்துக்கு இசையமைப்பாளரான அம்ரீஷ், அவர் ஒரு பாட்டுக்கு செமையான ஒரு குத்தாட்டம் ஊர்ல இருக்கிற அத்தனை டான்சர்ஸோடு சேர்ந்து ஆடி இருக்கிறாரு. அவங்க இவர்கிட்ட இருந்து டான்சர் அவரு பிடிக்கிறாரா, அவர்கிட்ட இருந்து இவரு பிடிக்கிறாராங்கிறது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுல பயன்படுத்துற வார்த்தையெல்லாம் சாம்பார் ஆப்புன்னு ஃபுல்லா நித்யானந்தா கெட்டப்போ நித்யானந்தா அந்த ஒரு பாட்டு போதுங்க நாம எடுத்த டிக்கெட் காசுக்கு. ஆமா, அந்த அளவுக்கு இருக்குது அந்த பாட்டு. அந்த பாட்டுக்கு அப்புறம் அம்பரீஷ் கண்ணன் போறாரு, ஹீரோ இருக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு துரத்துட்டு வராங்க. ஏன் துரத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் ஒரு பக்கம் துரத்துது, என்ன இந்த ரவுடிங்க ஒரு பக்கம் துரத்துறாங்க. காரணம் என் பேரு தான் அப்படின்னா. என்னன்னா, இவருக்கு அமைச்சர் கூட ஒரு வம்பு. என்ன வம்பு அப்படின்னா, அமைச்சரோட தன்மானத்தை ஏதாவது கிளறிட்டாரா, அமைச்சர் கொள்ளையடிச்ச பணத்தை ஏதாவது புடிங்கி தின்ட்டாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் இல்ல. அவரோட பிள்ளைய கொண்டுறாரு. பிள்ளைய கொண்ட இவரை தேடி பிடிச்சு கொள்ளணும்னு அமைச்சர் ஒரு பக்கம் ரவுடிகளையும் ஒரு பக்கம் போலீஸையும் அனுப்புறாங்க. இவர் போலீஸ் கையில கிடைச்சாரா ரவுடி கையில கிடைச்சாராங்கிறது கிளைமாக்ஸ். அந்த கிளைமாக்ஸ வித்தியாசமா பண்றான் பேர் வழின்னு சொல்லி ரஜினி ரசிகர்கள் சேர்ந்து இவரை போலீஸ் தன்னும் இந்த ரவுடி கும்பல்ட்டையும் தப்பிக்க வைக்கிற மாதிரி ஒண்ணு பண்ணிருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் திராவையா இருக்கு. மற்றபடி படம் நல்லாவே இருக்குது. தில்ராஜாவை நீங்க தில்லோட பார்க்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. புதுமுகம் நம்ம ஆதரவு வேணும் இல்லைங்களா, அதனால நம்ம பார்க்கலாம். விஜய் சத்யா இருக்கிறாரு, ஷெரின் இருக்கிறாரு, வனிதா விஜயகுமார் இருக்காங்க. ஆனா வனிதா விஜயகுமார் மகாபிரபு இயக்குனர் வெங்கடேஷுக்கு ஒய்ஃபா, அதுதான் நமக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. அவங்க வேற லெவல்ல பார்த்தா அவங்களுக்கு ஒரு வயசுக்கு புள்ள இருக்கும், அவனை கொண்டுட்டாரு ஹீரோன்றதுதான் நம்ப முடியாத நம்பக்கா இருந்தது. இமான் ரஜினி ரசிகரா இவர் வீட்டுக்கு எதிர்த்து இருக்கிறவரா வராது. சம்யுக்தா, பிக் பாஸ் சம்யுக்தா வாங்க, ஷெரினோட கிளாமரா இருக்காங்க. போலீஸ் யூனிஃபார்ம்ல அதுவும் பெரும்பாலும் மொட்டையில தான் இருக்காங்க. ரெண்டுத்துலயுமே செம்ம கிளாமரா இருக்காங்க. கராத்தே ராஜா அவருக்கு அசிஸ்டண்டா, சிசர் மனோகர் அவருக்கு அசிஸ்டண்டா, விஜய் டிவி கேபி பாலா, மூக்குத்தி முருகன், தனிவேல் இவங்கெல்லாம் இருக்காங்க. வெனிஸ், ஸ்ரீரங்கநாதன் இயக்குனர், ஒயிலாட்ட இயக்குனர் இவெல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அவரும் இருக்கிறாரு. எல்லாம் ஞானசம்பந்தம் தான் இவருக்கு அப்பா. அம்மு ஒரு நல்ல நடிகை, நல்ல உடல் உள்ள ஒரு நடிகை, அவங்க இருக்கிறாங்க படத்துல. எல்லாம் இருக்கிறாங்க. 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் கிளைமாக்ஸ் கிட்ட கொஞ்சம் நம்ம மகாபிரபு வெங்கடேஷ் இயக்குனர் கொஞ்சம் ஏதோ தானம் பண்ணிருக்கிறது மட்டும் கொஞ்சம் வருத்தமா இருக்குது. மற்றபடி இந்த படம் அமரீஷோட இசை, அவருடைய ஆட்டம் பாட்டம், ஹீரோவோட 6 பேக் உடம்பு, ஷெரின், நான் சொன்ன மாதிரி சம்யுக்தா, அம்மு இவங்களால களை கட்டி இருக்குது. உண்மையா தில்ராஜா ஒரு வகையில நம்ம மனசுல இடம் பிடிக்கிற ராஜான்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.